ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக புட்டுக்கொத்தும் முட்டை ஓம்லெட்டும் செய்த நாங்கள் அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நாங்கள் புட்டு குழைக்கிறதுக்கு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். இப்போ அவிக்காத பச்சை கோதுமை மாவு 300 கிராம் சேர்க்குறேன். எனக்கு அரிச்செடுத்து நான் அதில் புழு வண்டி எதுவும் இருந்தாலும் பச்சை மாண்டபடியாக அரிச்செடுத்து இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். அடுத்ததான் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பையும் மாவையும் கலந்து விடுறேன். அடுத்ததான் சுடு தண்ணி, அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மெல்லிய சுடு தண்ணியாக போயிருக்கும். அந்த தண்ணியை இப்போ இதுக்குள்ளே சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், பிறகு தண்ணி கூடிடும் என்பதற்காக. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குழச்சி எடுக்கிறேன். அவிச்ச கோதுமை மாலை புட்டை வைக்கிற விட இந்த புட்டு நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் செய்கிறப்போ புட்டு கொத்தாமலே தானாகவே இப்படி சுருண்டு வரும். அங்கே கொத்தவே தேவையில்லை. பாருங்க, புட்டுன ஷேப்புக்கு அதே தானாகவே வந்துடும். நீங்கள் தேவை அப்படி இல்லை, உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்குன்னு தோணிச்சுன்னா நீங்கள் கொத்துங்க. கையால் உறுத்தி விடவே அது உதிர்ந்து வரும். இப்போ இதை அடுப்பில் வச்சு 2 தடவை முதல்ல அவிச்சு இறக்கி போட்டு சரி. இந்த புட்டு 2 தடவை அவிக்கணும். ஆகவே நான் இப்போ அடுப்பு மூட்டி அடுப்பில் முதல் தடவை வச்சு அவிக்க போகிறேன். இது பட்டிக்க போட்டால் இப்போ புட்டு பானைக்கு தண்ணி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கிடையில் புட்டை நீத்து பட்டியில் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த வைக்கையில் அவியட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு ஒரு திறந்து பாப்பை வாங்கிட்டோம். வந்துட்டு இறக்கி தண்ணி தெளிச்சு திருப்ப அவிக்கணும். இப்போ குளிர்ந்த தண்ணி தான் சேர்க்குறேன். எடுத்து திருப்ப குழைக்கிறோம். அவிக்காத கோதுமை மாண்டோடைய 2 தடவை அவிக்கணும். அதுக்காண்டி தான் திரும்ப தண்ணி சேர்த்து திரும்ப அவிக்கப்படும். சூடாக இருக்கு. இப்படியே திரும்ப நீத்து பட்டியில் போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அவிச்சோம்னா மொத்தமாக 10 நிமிஷம் தான் டைம். ஆனால் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவிச்ச கோதுமை புட்டை விட இந்த புட்டு கொஞ்சம் சாஃப்ட் கூடவே. எனக்கு இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ திறந்து பார்ப்போம்.
விட்டாவிஞ்சிச்சு. இப்போ புட்டு கொத்த செய்கிறதுக்காண்டி அதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறேன். ஈரங்காயட்டு மண்ணை சேர்க்க சட்டின்னு ஈரங்காஞ்சிட்டுது. தாளினைக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நான் ஒன்றும் புட்டு கொத்துக்கு ஒன்றும் பொரிச்சு போடையில, தாளினை மட்டும்தான். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை உதுத்து வச்சுருக்கிறேன். இதை அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்ப்போம். வெங்காயம் முறையில் வதங்கிட்டு இப்போ கறிவேப்பிலை சேர்ப்போம். இப்போ பச்சை மிளகாயும் ஒரு சேர்ப்போம். இப்போ எனக்கு வதங்கிட்டுது. அடுத்ததான் லீக்ஸும் கரட்டும் வட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து அடுத்ததாக கோவாவும் வட்டி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து அடுத்ததான் இந்த மரக்கறிகளுக்கு நான் உப்பு சேர்க்காதபடியா தேவையான அளவு மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். கொஞ்சம் பலம் கட்டும். மரக்கறியெல்லாம் விஞ்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்ப்போம். வாசனைக்காண்டி காத்தேக்கரண்டி கரம் மசாலா சேர்க்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுவோம். நீ புட்டா போட்டு கிண்டுவாங்க. உங்களுக்கு சூப்பரான புட்டு போட்டு தயாராகி கொண்டு இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் சுவையாக இருக்கும். நான் ஒரு எண்ணெயாக இருக்கும்ன்றதுக்காண்டி சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுப்பில் அடி பிடிச்சிருமாங்க கீழே இறக்கி எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்குது. புட்டு கொத்துக்கு நான் ஓம்லெட் செய்ய போகிறேன். முட்டை ஓம்லெட். அதுக்காண்டி பாத்திரம் வைக்கிறேன். அதில் ஈரங்காயட்டும். ஈரங்காஞ்சிட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்ப்பேன். அதுதான் முட்டை அடித்து ஊற்றுறேன். ஓம்லெட் தேவையான உப்பு சேர்க்குறேன். அடுத்ததான் ஓம்லெட் தேவையான மிளகு சேர்க்கும். இது பொரியிற கிடையாது. நான் கோப்பையில் உங்களுக்கு புட்டு கொத்தை போட்டு காட்டுறேன். புட்டு கொத்து போட்டாச்சு.
இப்போ ஓம்லெட்டும் பொரிஞ்சிச்சு. இப்போ இதை இறக்கி இந்த கோப்பையில் போடும். இப்போ சூப்பரான புட்டு கொத்தம் முட்டை ஆம்லெட்டும் தயாராகிட்டு. லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.